ஹாய் நண்பா, வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்ககிட்ட நான் அந்த விஷயத்த ஷேர் பண்ணணுன்ட்டு இருக்கேன். இங்க நம்ம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. திருமயம்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல திருமயம் கோட்டைன்னு ஒண்ணு இருக்கு. அங்க நீங்க போனீங்கன்னா நல்லா இருக்கு. போய் பாருங்க. இங்க பாருங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க வியூ. திருமயம் கோட்டம். உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து ஒரு ரூ. 25 வாங்குறாங்க. உள்ள என்ட்ரன்ஸு. மார்னிங் 10:00 இருந்து ஈவினிங் 5 மணி வரையும். இங்க பாருங்க பீரங்கிலாம் வச்சிருக்காங்க பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. அந்த காலத்துல யூஸ் பண்ண பீரங்கி எல்லாம் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. இரும்புல இருக்குங்க இது. நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா விசிட் பண்ணிட்டு வாங்க. நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோட போலாம். சில்ட்ரன்ஸ் எல்லாருமே போலாம். பார்த்து சேஃபா எல்லாமே அக்சஸ் இங்க பாருங்க. மேல இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர்னு சொல்லலாம். ஸ்டெப்ஸ் வந்து இது வந்து கிரவுண்ட் லெவல்ல ஒன்று லேயர் மாதிரி சுற்றி வச்சுருக்காங்க. பாருங்கள் ஒரு தடுப்பணை போட்டு, அதாவது கீழே வந்து அண்டர் கிரவுண்டில் வந்துட்டு ஒரு இது மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு லேயரு, அதுக்கு மேலே ஒரு லேயரு, மொத்தம் 3 லேயராக பிரிச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய மலைப்பாறைகள் வந்துட்டு இத்தினூன்னு சப்போர்ட்டில் இருக்குது பாருங்களேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு வந்தால் நீங்களும் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. இதுக்கு கீழே வந்துட்டு சிவன் கோயில் இருக்குது. உள்ளே வந்துட்டு சிவன் ஒரே ஒரு மலை, அந்த மலையை வந்து குடஞ்சி அதுக்கேற்றாப்புல வச்சுருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா பார்த்துட்டு வாங்க, நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள் அவுட்ரு வியூவை பாருங்கள். அவுட்ரு வியூ நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சுற்றி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பச்சை 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 பச்சைன்னு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வேணால் போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அது எவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் கட்டியிருக்கான்னு பாருங்கள். பாருங்கள் இவ்வளோ காட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரே ஒரு பில்டிங் மட்டும் இருக்குது. அவ்வளோ ஒரு அழகாக அற்புதமாக இருக்கும். நீங்கள் வேணால் போய் பார்த்துட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஆமாம், இங்கே பாருங்கள் இது ஒரு அந்த கோட்டையை ஒட்டியே வந்துட்டு ஒரு தெப்பக்குளமும் ஒரு கோயிலும் ஒன்று இருக்குது. அது பிள்ளையார் கோயில்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் போயிட்டு இது பண்ணிட்டு வாங்க. அந்த கல்லெலாம் யார் தொட்டு அங்கே தூக்கி வச்சு சிமெண்ட்டை மண்ணை வச்சு பூசியிருப்பான்னு யாருக்கு தெரியும்? நம்ம தொட்டுக்கோம் அந்த கல்லை. அப்படியே மேலே பாருங்கள், சுற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே ஓட்டையாக, அதாவது எதிரிகள் வரும்போது பார்க்குறதுக்காண்டி இந்த ஓட்டையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் வவ்வால் ஒன்று இருக்குது பாருங்க. அதே மாதிரி தலையெல்லாம் உள்ளே விட்டு பார்த்துடாதீங்க. உள்ள பல்லி தேல் அது மாதிரிலாம் நிறையா இருக்குது. நானும் உள்ளே விட்டு பார்த்தேன். இது மாதிரி ஒரு வவ்வால் இருந்துச்சு, இன்னொரு இடத்துல வந்து பல்லி இருந்துச்சு. ஸோ நீங்கள் தலையில் உள்ளே விட்டு பார்த்தேன், சேஃப் உள்ளது. இங்கே பாருங்கள், சுற்றி நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃபோனை. இது வந்து சிவன் கோயில் கீழே உள்ள, அந்த கோட்டைக்கு உள்ள கீழே உள்ள சிவன் கோயில். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அற்புதமாக இருக்குது பாருங்கள். நீங்கள் போனீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள் இது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பள்ளி ஒன்று இருந்துச்சு. இங்கே பாருங்கள் மேலே, அதான் தலையை டக்குன்னு நீங்கள் உள்ளே விட்டு பார்த்துறாங்க. பாருங்கள் பள்ளி இருக்குது பாருங்கள், கெவிலின்னு சொல்லுவாங்க. மேலே ஒரு பள்ளி இருக்குது. அப்படியே சுற்றி இன்னொரு சைடு ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து நார்த்து எல்லா சைடும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் இது வந்துட்டு சுரங்கத்தில் வந்து யாரும் உள்ள வலிக்கு விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சேஃப்டிக்காண்டி வந்துட்டு இது போட்டு வச்சுருக்காங்க. சுற்றி கம்பி வேலி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் தைரியமாக சில்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாருமே நீங்கள் போகலாம், பெரியவங்க வந்து எல்லாருமே போகலாம். இதுதான் வந்துட்டு செகண்ட் லேயரு. ஆமாம், செகண்ட் லேயரு. இதுக்கு மேலே போனோம்னா அது 3வது லேயர். இங்கேருந்து எல்லாமே பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது 3 மேலே போயிட்டோம்னா இதுதான் வந்து டாப்பில் வரும். மேலே போய் பாருங்கள், இந்த படிக்கட்டை பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக. எத்தனை வருஷத்துக்கு 1300 வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ கட்டணும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நாங்கள் சும்மா ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு எல்லோரும் போனோம். ஃபேமிலியோடு போனோம். நல்லா தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் மேலே ஒரு ஏவுகணை வச்சுருக்காங்க பாருங்கள், பீரங்கி இரும்பில் இருக்குது. எல்லாமே இரும்பு தான் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி யார் இந்த இதை தொட்டு தூக்கி இந்த இடத்துல வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் தொட்டிருக்கேன். நானும் தொட்டிருக்கேன்னு சொல்லும்போது ஒரு பெருமையாக இருக்குது கொஞ்சம். சரிங்களா? நீங்களும் போனீங்கன்னா நீங்களும் தொட்டுட்டு வாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். அங்கே அவ்வளோலாம் வந்துட்டு சிட்டிலாம் இல்லை, நார்மல் சிட்டி தான். நீங்கள் போனீங்கன்னா நல்லா சேஃபாக நல்லா ஜாலியாக, ப்ரைஸ் எல்லாமே வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அப்படியே கீழே இறங்கி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கீழே வந்துட்டு சிவன் கோயில். இந்த குகையில் வந்துட்டு மலையை குடஞ்சி சிவன் கோயிலாக செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்துட்டு மேலே போகிறதுக்கு அக்சஸ் வழி ஏணி மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இதை கொஞ்சம் பெருசாக செஞ்சு வச்சுருந்தா சில்ட்ரன்ஸு வயசானவங்க எல்லாம் கூட பார்த்துருக்கலாம். பட் இது ரொம்ப வீக்காக தான் இருந்துச்சு. நான் போய் பார்த்தேன். நீங்களாம் ட்ரை பண்ணாதீங்க.
பசங்க வேணால் போய் ஏறி பாருங்க. மற்றபடி ஃபேமிலி, உமன்ஸு, சில்ட்ரன்ஸ்லாம் ஏறி பார்க்க வேணாம். அது ரொம்ப கொஞ்சம் டேஞ்சராகவே இருக்குது. உள்ளே போய் பாருங்கள், சிவன் கோயிலுங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காரு பாருங்கள். எனக்கு என்ன டவுட்டுன்னா, இந்த சிவன் கோயில் அவ்வளோ மலைக்கில் இந்த சிவன் கோயிலை ஏன் இந்த இடத்துல குடஞ்சி லிங்கத்தை வச்சுருக்காங்க அப்படின்னு, கருவறையை கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பின்னாடி போனேன். பின்னாடி போயிட்டு அதில் ஒரு வீடியோ அதுக்கு நேராக அந்த சிவலிங்கத்துக்கு நேராக ஒரு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தேன். அதாவது அந்த சிவலிங்கம் கருவறையிலேருந்து அதுக்கு நேராக ஃபோக்கஸ் பண்ணேன். இங்கே பாருங்கள், நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி காமிப்பேன் பாருங்கள். அதுக்கு நேராக என்ன இருக்குது, ஏன் இந்த சிவலிங்கத்தை கொண்டாந்து இந்த இடத்துல இவ்வளோ ஹைட்டில் இந்த இடத்துல மட்டும் மலையை குடஞ்சி இந்த இடத்துல வச்சுருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தேன், ஜூம் பண்ணி பார்த்தேன். பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அதுக்கே ஆப்போசிட் சைடு நாங்கள் போனோம், பசங்கள்லாம் போனால் அந்த சைடு ஆப்போசிட் சைடு அந்த ஜூம் பண்ண இடத்துல வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் சைடு போகும்போது அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குகை மாதிரி ஒரு சிறுசாக ஒன்று இருக்குது. அதை லாக் பண்ணி வச்சுருக்காங்க, யாரும் உள்ளே போகாத அளவுக்கு. இதுக்கு நேராக தான் வந்துட்டு இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள் சிவன் கோயில் இருக்குது பாருங்கள். இது ஏன் இந்த இடத்துல மட்டும் சிவன் கோயில் வச்சுருக்காங்க, இந்த சிவனை வந்து இந்த கோயிலுக்கு நேராக திரும்பி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. திரும்பிய ஆள் யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். நானும் உள்ளே பார்த்தேன், ஒன்றும் தெரியலை. உள்ளே லைட் அடித்து பார்த்தேன், ஃப்ளாஷ் ஆன் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் தெரியலை. அதுக்கப்புறம் உள்ளே பாருங்கள், இப்போ பாருங்கள், உங்களுக்கு உள்ளே காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு இதுலேயே ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. ஆமாம் பாருங்கள், எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள், ஒன்றுமே தெரியல. எனக்கு லைட்டாகவும் தெரிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், நான் ஃப்ளாஷ் ஆன் பண்ணிவிட்டு உள்ளே ஃப்ளாஷை போட்டு பார்த்தேன், கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சிச்சு, ஓரளவுக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு. இங்கிட்ட பாருங்கள், இந்த பக்கெட்டும் பாருங்கள், ஏதோ அந்த சைடு ஒரு விண்டோ மாதிரி டோர் மாதிரி போகிற மாதிரி இருக்குது, இந்த சைடு ஏதோ ஒன்று போகிற மாதிரி இருக்குது, விண்டோ மாதிரி கீழே போகிற மாதிரி இருக்குது. மற்றபடி எனக்கு அவ்வளோ தெரியல. இது எடுத்துகிட்டு வெளியே எடுத்தோன்னே கேமரா ஒர்க்காகவே இல்லை, அது ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, அப்படியே ஒயிட் கலரில். அதுக்கப்புறம் எங்களுக்கு பயந்துக்கிட்டு அப்படியே மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். அங்கேருந்து இறங்கி வந்தோம் பாருங்கள், பவுண்ட்ரி வால், காம்பவுண்ட் சுவர் எவ்வளோ கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் லேயரு, அந்த லேயரை எவ்வளோ ஒரு திக்னஸாக கட்டியிருக்காங்க பாருங்கள். இதை வந்து முன்னாடி